திருச்செந்தூர் முருகர பார்க்க 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட்லாம் வந்து 13 வருஷத்துக்கு மேல ஆகுதாம். இந்தா தான் இருக்கு தூத்துக்குடி. 1 ஹவர்ல திருச்செந்தூர் வந்துரலாம். ஆனா இந்த முருகர் எங்களுக்கு இன்னைக்கு தான் அப்பாயின்மென்ட்டே குடுத்துருக்காரு. எல்லா மதத்திலயும் சொல்லுவாங்க, நம்மலாம் நெனச்சா கடவுள பார்க்க முடியாது. அவர் தான் எப்போ நம்ம அங்க வரணும்னு டிசைட் பண்ணுவாருன்னு. ஆரம்பத்துல இத கேட்கும்போது என்னடா இப்படி சொல்றாங்க அப்படிதான் தோணுச்சு. ஆனா வருஷத்துல 8 வாட்டியாவது நான் திருச்செந்தூர் வந்துருவேன் வேலை விஷயமா. ஸோ நான் பிளான் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ஃப்ரீயா இருப்போம். கோவிலுக்கு போயிட்டு வந்துரலான்னு. பார்த்தா என்னால கோவிலுக்குள்ள போகவே முடியாது. ஏதோ ஒரு ரீசன் வந்து அது தடப்பட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நானே நம்பினேன். ஓகே முருகர் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு. அதுவும் நானே ஹஸ்பண்ட் தான் ஒன்றா அவர் வீட்டுக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்காரு போல. நாங்கள் போனது வேற ஃப்ரைடேவா. ஸோ சரியான கூட்டம். 100 ருபீஸ் டிக்கெட் லைனில் தான் போயிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 5 ஹார்ஸ் ஆயிடுச்சு முருகரை பார்க்க. அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ரொம்ப வருஷம் பெண்டிங்கான ஒர்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அன்னைக்கு பிரசாதம் பொங்கல் கூட எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இனி நெக்ஸ்ட் எப்போ அவரோட இடத்துக்கு கூப்பிடுறாருன்னு பார்க்கலாம். ஸோ நான்